welcome back to my channel. So இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog என் சேனலில். மோர் தென் 8 monthஸ்க்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 ஹாரர் ஸ்டோரி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் vlogஏ என்னோட ஒரு நல்ல vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட வெக்கேஷன் vlogல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துபாய் டு சென்னை. நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் ஒரு 1.5 years நான் துபாயில் தான் இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் வெக்கேஷன். ஸோ அதனால் ஒரு ஹாப்பியான vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் என்னோட வெக்கேஷன் vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் என்னோட வெக்கேஷனில் நான் இங்கே போகிறேன், இங்கே சுற்றுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் யூடியூப் சேனலில் போடுவேன். ஐ மீன் என்னோட சேனலில் போடுவேன். இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து என்னோடய லக்கேஜ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்புறம் போர்டிங் பாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போர்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். வாங்க காமிக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் சொல்லி. ஸோ போர்டிங்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணும், என்னோடய ஃப்ளைட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி யார்கிட்டனா கேட்டு போகணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டியூட்டி ஃப்ரீயில் இருக்கேன். இதெல்லாம் வாங்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் பார்க்குறதுலே அப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து குடிக்கிறத விட சும்மா வந்து ஒரு ஷோக்கு இந்த பாட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக இருக்குது பாருங்களேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏதோ இங்க இருக்கு, இதை காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது என்ன பிராண்ட்? புஷ்மில்ஸ் 40. கைஸ், நான் வந்து லாஸ்ட்டில் என்னோட கேட் எங்கேன்னு தெரியாமல் அங்கே எங்கே சுற்றிட்டு வந்து இங்கேயே உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட டிக்கெட்டை வந்து கேட்டே போடவே இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேட்டே போடாமல் எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதா தலை வலிக்குதே. நான் வந்து அவங்ககிட்ட செக் பண்ணேன். அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து 10:10க்கு தான் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு இன்னும் கேட் வந்து அலோகேட் பண்ணல, இங்கே ஓரமாக உட்காருங்க, ஒரு 9:30க்கா வாங்க, வந்து எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து நிறைய லைட் இருக்கிறதுனால அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. கிட்டத்தட்ட ஒரு 3 times ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஒருவேளை நான் இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப சுற்றிட்டு இருக்கேன். கைஸ், ஃபைனலி என்னோட கேட் பார்த்தீங்கன்னா D12 இப்போ தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களாம். பட் இருந்தாலும் என்ன சொன்னார், நீங்கள் D12 இருங்க, ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ நான் D12க்கு போயிட்டுருக்கேன்.
guys, நம்ம வந்து கேட் D12க்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ சந்தோஷத்துலேயும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பயமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி இது? மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மோரோவர் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன், எங்கே சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹாரர் ஸ்டோரியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய ஹாரர் ஸ்டோரி இருக்குது, பட் எனக்கு சில விஷயம் தெரியாதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீட்டில் உட்காந்துலாம் வேறு யாரும் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த வேலை அந்த ஆள் வண்டியில் இருந்துட்டு இருந்தாலும் வந்து சும்மா இப்படி சுற்றி பார்க்கும்போது என்னன்னா 29F என்னோட சீட் நம்பர் அப்படின்னு பார்த்தா 29Bயில் உட்காந்துட்ருக்கேன். நல்ல வேலை தெரியும், பட் விண்டோ சீட் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த சைடு வந்து விண்டோ வந்து என்னோட லெஃப்டில் இருந்தது, பட் என்னோட ரைட்டில் தான் இருந்தது என்னோட சீட். வெற்றிகரமாக கரெக்டான சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ மக்கள் அதுக்குன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆல் டன், ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாட்டி ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது செம்ம ஷேக் ஆச்சு. எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம பயம். பிகாஸ் ஏர் இண்டியாவா, ஓ மை காட், நான் வீட்டுக்கு போவேனா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பயம். பட் தேங்க் காட் எவ்ரி திங் இஸ் டன். நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் லாஸ்ட் சீட்டுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பட் நான் யூஸ்வலாகவே இண்டிகோ எமிரேட்ஸ்லலாம் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஆனால் ஏர் இண்டியாவில் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால நார்மலாக இருக்கும்னு விட்டுட்டேன். ஆனால் வந்து ஒரு மூவுக்குமே செம்மையாக வந்து பின்னாடி ரொம்ப வைப்ரேட் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஓ மை காட், அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சஃபரிங்காக இருந்தது. செம்ம ஹெட் பெயின். அதை விட எனக்கு அப்படியே வாமிட்டிங் வந்துகிட்டே இருந்ததா. நான் ஃப்ளைட்டில் சாப்பிட்ட எல்லாமே அப்படியே வாமிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 டேஸாக அந்த வைப்ரேஷன் மோட்லேயே தான் இருந்தேன். Finally reached India on time. Reach and moreover luggages everything was on time. அதனால வந்து I was very surprised. ஏர் இண்டியா வந்து எப்போவும் டிலே ஆகும்னு நினச்சேன். பட் இந்த திங்கில் I was very surprised. லேண்டிங் வரைக்கும் டேக் ஆஃப் ஆகட்டும், everything was on time. guys, இதுதான் என்னோட துபாய் டு சென்னை vlog. அப்புறம் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you all until the next video. Bye bye.